இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு தவிக்கிறத நான் டெய்லி பாக்குறேன். அவ ஃபுல் டே அழுதுகிட்டே இருக்கா, எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. இந்த மாதிரி எல்லாம் அவ இருந்ததே கிடையாது. அதோட அவ எப்படி இருந்தான்னு உனக்கே தெரியும். நிலம் அவ சூசைட் பண்ணவும் ட்ரை பண்ணிருக்கா. அது இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? மலிஷ்கா குணமாயிடுவாளா? இல்ல ஒரு முடிவு கிடைச்சதா அவ குணமாவா? அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். இங்க பாருங்க நீலம், நான் உங்க மேல பிரஷர் போடல. எங்க பொண்ணு இருந்தாலும் செத்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன ஆனாலும் நாங்க இருக்கோம். நீங்க தெளிவா சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்குமா? அப்படின்னா எப்ப நடக்கும்? அதோட ஒரு பர்சன் கூட கல்யாணம் நடக்காதுன்னு தோணுச்சுன்னா அதையும் தெளிவா சொல்லிடுங்க. நாங்க நம்பிக்கையை வைக்க மாட்டோம். தினமும் அவ சாகிறத விட ஒரு தடவை அவ சாகட்டுமே. நீங்களே யோசிங்க, ஒரு அப்பனா இருந்து பொண்ணை பத்தி நான் இப்படி பேசுறேன். என் நிலைமை இப்படி இருக்கு. அப்ப என் பொண்ணு நிலைமையை பத்தி யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க நீலம், நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க ப்ளீஸ் எதையும் தெளிவா சொல்லிடுங்க. ஓப்பனா சொல்லிடுங்க. கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னா அதை நீங்க தெளிவா சொல்லிடலாம். சாரி சொல்லிடுங்க, அது எங்களுக்கு பரவாயில்ல. நிஜமாவே என் பொண்ணு நினைச்சு கவலைப்படுறேன். உங்களுக்கு அவ மேல கவலை இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. நீங்க மலிஷ்காவை பொண்ணு மாதிரி பாக்குறீங்க. அவ தவறான முடிவு எடுக்கிறத நீங்களும் விரும்ப மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், ரிஷி வந்து லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சா அது நியாயம்தான். அதை தெளிவா சொல்லிடுங்க. நாங்களும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம், மலிஷ்காவும் மாட்டான். ஆனா மலிஷ்காவோட கல்யாணம் ரிஷி கூட நடந்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு நீங்க நினைச்சா அதையும் சொல்லுங்க. எப்ப கல்யாணம் பண்ணுவீங்க? இங்க பாருங்க, ரிஷி வந்து லட்சுமிக்கு யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், we don't care. நாங்க கவலைப்படல. ஆனா ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இல்லையா? இப்ப சொல்லுங்க, லட்சுமியோட கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இல்ல இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணலாமா? ப்ளீஸ். ஐ மீன் இட் நீலம். நீங்க என் பொண்ணு மறுக்கலாம், அவ சாகட்டும், அவளுக்கு ஒரு விடுதலையாவது கிடைக்கும்ல. ஆனா அவ இறந்துட்டான்னு வைங்க, அந்த பாவம் உங்க குடும்பத்தை தான் சேரும். அப்புறம் உங்க சந்தோஷம் என்ன ஆகுறது? இங்க பாருங்க, நான் பயமுறுத்தல. நான் என் பயத்தை உங்க கூட ஷேர் பண்றேன். அதனால சொல்றேன், நீங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க. இப்பவே சொல்லணும்னு கட்டாயப்படுத்தல. நைட்டு போன் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, உங்க பையன் ரிஷி கிட்ட முதல்ல பேசுங்க. ஏன்னா அவன்தான் அடிக்கடி தன்னுடைய பேச்ச மாத்துறான். இப்பவும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு நினைச்சா எனக்கு இப்பவே வாக்கு கொடுங்க. அவசரப்படுத்தல. மறுபடியும் சொல்றேன், நிதானமா யோசிங்க. நைட் எல்லாம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதை ஏன் சொல்றேன்னா, மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாது. நீங்க கொடுத்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போக கூடாது. அதனால ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு கல்யாணம் டேட்டை சொல்லுங்க, இல்ல கல்யாணத்தை நிறுத்திருங்க.